தமிழ் சினிமாவில் மாநகரம், மாஸ்டர், விக்ரம்னு தரமான படங்களை எடுத்து டாப் இடத்தை பிடிச்சவர் தான் லோகேஷ் கனகராஜ். இவரோட இயக்கத்தில் கார்த்திக் நடிப்பில் 2019 கைதி திரைப்படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. அதோட இந்த படம் ஹிந்தியில் போலா அப்படிங்கிற பேர்ல ரீமேக் ஆகி ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மலாய் மொழியில் கைதி படம் ரீமேக் செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகும்னு சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வைரல் ஆச்சு. இந்த நிலையில் கைதி 2 படத்தை டிராப் பண்ணிட்டதா ஒரு செய்தி வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆன கூலி படம் நல்ல வசூலை கொடுத்தாலும் கலவையான விமர்சனங்களும் வந்தது. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்கிற படத்தை இயக்குற வாய்ப்பும் லோகேஷ் கனகராஜ் கைவிட்டு போயிருக்கு. அந்த வரிசையில இப்போ கைதி 2 படமும் கைவிடப்பட்டதா தகவல் வெளியாயிருக்கு. கூலி படத்துக்காக 50 கோடி சம்பளம் வாங்கின லோகேஷ் கனகராஜ் கைதி 2 படத்துக்காக 75 கோடி கேட்டதுனால தான் தயாரிப்பு நிறுவனம் பின்வாங்கிடுச்சு அப்படின்னு இணையதளத்துல ஒரு நியூஸ் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா.